வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டணத்தை 6 மாதங்களுக்கு பேணுவதற்கு பரிந்துரை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டு கூட்டாக ஆட்சி அமைப்பதனூடாக சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளின் வசம் தக்கவைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் நம்பிக்கை. வடக்கு கடற்றொழிலாளர் விடயத்தில் புதிய அரசாங்கமும் பாராமுகமாக இருப்பதாக வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கம் விசனம். நெற் செய்கை அழிவடைந்த விவசாயிகளுக்கும் உரமானியம் வழங்கப்பட வேண்டுமென மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. இலங்கை மனித உரிமை விவகாரத்தில் கரிசனையுடன் செயலாற்றி வருவதாக பிரிட்டன் தெரிவிப்பு. நாட்டை விட்டு தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி 24 வருட கால ஆட்சி நிறைவு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. மின் கட்டணத்தை 6 மாதங்களுக்கு பேணுவதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தை எதிர்வரும் 6 மாத காலத்துக்கு திருத்தம் செய்யாமல் அமல்படுத்த வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைத்துள்ளது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்து மின்சார சபை இந்த பரிந்துரையை ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளது. பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கோரியதன் பின்னர் இந்த பரிந்துரை தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 2009 ஆண்டு 20ஆம் இலக்க மின் கட்டணத்தின் பிரகாரம் வருடத்தில் 2 தடவைகள் மின் கட்டணத்தை திருத்தம் செய்வதாக கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டு எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஆகிய மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு வருடத்தில் 4 தடவைகள் மின் கட்டணத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. 2024ஆம் ஆண்டு மார்ச் 4 மற்றும் ஜூலை 15 ஆகிய திகதிகளில் மின் கட்டணத்தை திருத்தம் செய்ய இலங்கை மின்சார சபை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. இந்த ஆண்டு முன்னெடுக்க வேண்டிய 3வது மின் கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை மின்சார சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் முன்வைத்திருந்தது. 3வது மின்கட்டண திருத்த பரிந்துரையில் மின் கட்டணத்தை 106% குறைக்க மின்சார சபை உத்தேசித்திருந்தது. இருப்பினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிந்துரைகளின் தரவுகளில் குறைபாடுகள் காணப்படுவதால் அவற்றை திருத்தி சரியான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு வலியுறுத்தியது. இதற்கமைய மின்சார சபை நேற்று முன்தினம் திருத்தப்பட்ட மின்கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளது. புதிய திருத்தத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்வைக்கப்பட்ட 6% மின்கட்டண குறைப்பு ரத்து செய்யப்பட்டு எதிர்வரும் 6 மாத காலத்துக்கு மின்கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் தற்போதைய கட்டண திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மின்சார சபை 136 பில்லியன் முதல் 200 பில்லியன் ரூபாய் வரை மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் அக்டோபர் மாதம் முன்வைத்த 6% கட்டண குறைப்பை புதிய கட்டண திருத்தத்தில் ரத்து செய்துள்ளது. மொத்த மின் உற்பத்தியில் 56% அளவில் நீர் மின் உற்பத்தியூடாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தேசிய மின்கட்டமைப்பில் இணைக்கப்படுகிறது. எரிபொருள் ஊடாக 5% அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டு கூட்டாக ஆட்சி அமைப்பதனூடாக சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளின் வசம் தக்க வைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தற்போதைய தேர்தல் முறைமைக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டு கூட்டாக ஆட்சி அமைப்பதனூடாக தேசிய மக்கள் சக்தியின் தாக்கத்தை தடுக்க முடியும் என
இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரதித்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியிட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்துக் கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்லுகின்றோம். ஆகவே தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெரும்பான்மை இன கட்சிகளை விடுத்து தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மாகாண சபைகளிலும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே ஒன்றுபட்டுத்தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம். மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருந்தார்கள். அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் 7 கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம், நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள். அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படலாம் என்ற கருத்து சொன்ன போதும் அவர்கள் இல்லை, நாங்கள் 7 கட்சிகள் இருக்கின்றோம், 7 கட்சிகளோடு ஒரு கட்சி தான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால், 7 கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அல்ல, அந்த கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். வடக்கு கடற்றொழிலாளர் விடயத்தில் புதிய அரசாங்கமும் பாரமுரமாக இருப்பதாக வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. வடக்கு கடற்றொழிலாளர் விடயத்தில் புதிய அரசாங்கமும் பாராமுகமாக இருப்பதாகவும் வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்வதாகவும் வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வடமாகாண கடற்றொழிலாளர் சங்கத்தினர் இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தனர். தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது என்பிபி கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது. இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். எங்களுடைய வெளிவிவகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடற்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது. நாங்கள் கேட்கின்றோம், வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை இலங்கைக்கு கொண்டு வரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது? அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார திசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. கடந்த அரசாங்கத்தில் எப்படி 500க்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடல் அட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள். இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை, இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம், தயவு செய்து வடக்கு மீனவருடைய பிரச்சனையை நீங்கள் கரிசனை எடுத்து நாங்கள் இலங்கை என்ற நாட்டிலே எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை
கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான அனுரகுமார திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். எங்களுடைய புதிய கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் தனது நேரடி கவனத்திலே இந்த மீனவ சமூகத்தை பற்றிய தெளிவூட்டல் விழிப்பூட்டலை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். முதலாவதாக இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை குறிப்பாக உள்ளூர் இழுவைப்படகுகள், இந்திய இழுவைப்படகுகள், அது தடை செய்யப்பட்ட தொழில்கள் எதிர்வரும் வருடத்திலாவதால் அதை நிறுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் 10ஆம் தேதி உலக மீனவர் தினத்திலே கடற்தொழில் அமைச்சருடைய வருகையை நாங்கள் வடமாகாண மீனவர்கள் குறிப்பாக இலங்கை வாழ் மீனவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஒரு அடியே தானும் ஒரு நிமிடம் தானும் எமது எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் தொழில் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் அண்மையில் கடற்தொழில் அமைச்சரை சந்தித்த போதும் வலியுறுத்தி வருகின்றோம், தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றோம். காற்றலை மின்சார கோபுரங்கள் அமைப்பதால் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய சிக்கல்கள், அதற்கப்பால் அங்கு கனியமணல் அகழ்வு தற்போதும் அந்த ஏற்பாடுகளும் அந்த செயற்பாடும் நடைபெற்று வருகின்றது. எனவே அதனூடாக இந்த தீவு மன்னார் தீவு நிலப்பகுதி தாழ்வு இப்போ வரக்கூடிய கடந்த அனர்த்தம் இனி வரக்கூடிய அனர்த்தங்களை எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றது இந்த தீவு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த செயற்பாட்டுக்கும் இந்த அரசு காட்டுகின்ற அக்கறையையும் அதற்கான இழப்பீடுகள் வழங்குவதில் பெரிய தொகையை இழப்பீடாக வழங்குவதை நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்தாலும் எமது மீனவர்கள் தொடர்ச்சியாக வெள்ளங்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் இந்திய மீனவரினாலும் அளிக்கப்பட்ட அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்ட விடயங்களுக்கு இன்று வரை எந்த அரசும் எந்த கொடுப்பனமே வழங்கவும் இல்லை, எந்த நஷ்டஈடையும் வழங்கியது. உரமானிய செயற்திட்டத்தில் ஏற்பட்ட தாமதத்தை கருத்தில் கொண்டு நெற்செய்கை அழிவடைந்த விவசாயிகளுக்கும் உரமானியம் வழங்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் வெள்ளத்தால் நெற்செய்கை அழிவடைந்த போதும் அதற்கு முன்னரே வழங்கப்படவிருந்த உரமானியத்தை அரசாங்கம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் தேசிய கமக்கார அதிகார சபை நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இக்கோரிக்கை விடுக்கப்பட்டது. நஷ்டஈட்டுக்கு விண்ணப்பித்தால், முழுமையான சேதம் என்று விண்ணப்பித்தால் உரமானியம் வழங்கப்படாது என்ற ஒரு செய்தியை அறிகின்றோம். நாங்கள் 3வது உரமும் வயல் நிலங்களுக்கு பிரயோகித்து விட்டோம். உரமானியம் என்பது பிந்தி போடப்படுவதற்கான சந்தர்ப்பம் அது திணைக்களத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ பொறுத்தது. அது எமது தவறு அல்ல. போட்ட உரத்துக்கான மானியம் கிடைக்க வேண்டும் என்பதுடன் எமது வயல் நிலங்களுக்கான நஷ்டஈட்டினையும் சரியான முறையில் வழங்க வேண்டும். சென்ற வருடமும் 2023-24 வெள்ள இனத்தால் ஏற்பட்ட சேதத்துக்கு மிக குறுகிய தொகையே வழங்கப்பட்டது என்பதுடன் மேன்முறையீடு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இன்று வரைக்கும் அந்த நஷ்டஈடு கிடைக்கவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்களுக்கு சரியான முறையில் எமது பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டும் என இந்த புதிய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அதே போன்று மட்டக்களப்பிற்கு 6 ஆறுகளூடாக வார தண்ணி 16 ஆறுகளூடாக நகரத்தை அண்டுகின்றது. நகரத்தை அண்டுற தண்ணி 56 தோணாக்களூடாக கலப்பை சென்ற சரித்திரம் இருக்குது மட்டக்களப்பு. ஆனால் இன்றைக்கு 56 தோணாக்கள் இருக்குதாண்டு எண்ணினால் எங்கே போனதுண்டு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது, அரசியல் செல்வாக்கு காரணமாக. அவை கடந்த காலங்களின் பத்திரிகைகளில் பார்த்தோம், யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத காணிகள் அவலத்தையும் அகற்றி இந்த தோணாக்களை திறந்து கொடுக்கும்படி கூடியிருந்தார்கள். அதே போன்று வருங்காலத்தில் இந்த தோணாக்கள் அவலவும் திறக்கப்படுமாக இருந்தால், அதே போன்று நாங்கள் கூறிய நீர்ப்பாசன திட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் மட்டக்களப்புக்கு கிடைக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கை குறைக்கலாம் என்றது எங்களோட விவசாயிகளாக எங்களோட முன்மொழிவுகளாக இருக்கின்றது. இலங்கை மனிதுரிமை விவகாரத்தில் கரிசனையுடன் செயலாக்கி வருவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதையும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதையும் முன்னிறுத்தி பிரிட்டன் தொடர்ந்தும் கரிசனையுடன் செயலாக்கி வருவதாக இந்தோ பசிபிக் விவகார அமைச்சர் கத்ரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் காலத்தில் தடை விதிக்கக்கூடிய பதவிகள் குறித்த யூகங்களை வெளியிடுவதானது அத்தடைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் என்பதால் அவ்விவகாரங்களை வெளியிடுவது பொருத்தமானதாக அமையாது என கத்ரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். சிராட்டிக்குளம் பகுதியில் குறைகீழ் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாந்தைக்கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிராட்டிக்குளம் பகுதியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகீழ் சந்திப்பு ஒன்றை நடாத்தினார். குறித்த கிராமமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமம் என்பதுடன் வெள்ள அனர்த்தத்தின் போது இந்த கிராமத்துக்கு செல்வதற்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததால் குறித்த சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் குறித்த கிராம மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தனர். இந்நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த கிராமத்துக்கு நேரடியாக சென்று அவர் இதன்போது சிராட்டிக்குளம் கிராமம் சிராட்டிக்குளம் மாதிரி கிராமத்தில் தாழ்நில பகுதியில் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பொது போக்குவரத்து பிரச்சினை, பெனவள திணைக்களத்தால் மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது மக்களால் ரவிகரனின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கை கடிதங்களை தனித்தனியே தன்னிடம் கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் உரிய தரப்பினருடன் பேசி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் குறித்த மக்கள் சந்திப்பில் சமூக செயற்பாட்டாளர்களான யோகானந்த ராஜா, உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா திருப்பலி இன்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா திருப்பலி இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருத்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நேற்று மாலை வேஸ்பர் ஆராதனையும் இன்று திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய பங்கு தந்தையின் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருத்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருஸ்வரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆசியும் வழங்கப்பட்டது. இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு வவுனியா நகரசபை செயலாளரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலிப்பையடை பகுதி மற்றும் சந்தைக்கு அண்மித்த பகுதிகள், வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் வியாபாரத்தை முன்னெடுத்து வரும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னராக இவ்வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரப்பட்டுள்ளதுடன் அந்த தினத்தில் அகற்றப்படாதவிடின் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையினை நகரசபை முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடமாகாண ஆளுநர், மாகாண உள்ளூராட்சி திணைக்களம், வவுனியா மாவட்ட செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, போலீஸ் போக்குவரத்து பிரிவு ஆகிய திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை காரைதீவுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்ட நிலையில் அது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் நேரில் ஆராய்ந்தார். அம்பாறையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் காரைதீவுக்கான குடிநீர் விநியோக குழாய்கள் சேதமடைந்ததால் 12 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது.
நாடாளுமன்றத்திலும் இவ்விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்றைய தினம் குடிநீர் விநியோக குழாய்களின் திருத்தப் பணிகள் தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்டார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அம்பாறை மாவட்ட முகாமையாளர் ஹைதர் அலி, பொறியியலாளர் மயூரன் ஆகியோருடன் கலந்துரையாடியதுடன் குடிநீரை வழங்குவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள அனர்த்த பாதிப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்டப் தாஹிர் பார்வையிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வேளாண்மை செய்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்டப் தாஹிர் இன்று நேரில் பார்வையிட்டார். வயல் நிலங்கள், வடிச்சல் வாய்க்கால்கள் மற்றும் சிதைவுகளுக்குள்ளான வீதிகளை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வீதிகளை மீள செப்பனிடுவது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். துறைசார் அதிகாரிகளிடம் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்டப் தாஹிர் கோரிக்கை விடுத்தார். அம்பாறை மாவடிப்பள்ளியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வீதியின் இருமரங்கிலும் தூண்கள் நிர்மாணிக்கப்படுகின்றது. வெள்ள அனர்த்தம் இடம்பெற்று மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக அம்பாறை மாவடிப்பள்ளி பால பகுதியில் வீதியின் இருமரங்கில் தற்போது தடுப்பு தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்துக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உட்பட பல தரப்பினரும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர். எதிர்காலத்தில் இப்பகுதியில் ஏற்படும் வெள்ள நிலையின் அளவீட்டை இலகுவாக கணிப்பீடு செய்வதாகவும் வழியாக பயணம் செய்யும் பொதுமக்களின் வாகனங்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் தடுப்பு தூண்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. சுமார் 6 அடிக்கும் அதிகமான அளவீட்டுடன் இத்தூண்கள் கொங்கிரீட் கற்களை நிர்மாணிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தூப்பூர் அல்லைக்குளத்தில் நீர் வாழை தாவரங்கள் நிறைந்து காணப்படுவதால் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவோர் பாதிப்படைந்துள்ளனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் அல்லைக்குளத்தில் நீர்வாழை தாவரங்கள் வெள்ளத்தோடு அடித்து வரப்பட்டு குளத்தில் நிறைந்துள்ளதால் நன்னீர் மீன்பிடி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் இந்த கட்டிப்பாறு கொஞ்சம் அடைஞ்சி கடுவும் இதாக தான் இருக்கு. பாருங்க, குளிக்க இயலாது, மக்களுக்கு ஒரு இது ஒன்றையும் செஞ்சுக்கலாமல் இருக்கிறது. மீன் பிடிச்சி தான் வாழ்கிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த குளத்தில் தான். இந்த குளம் இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வளை விடுறேன் பாருங்கள். கட்டிப்பாறை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு வள்ளத்தை கொண்டு வரண்டாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொண்டு போயலாது. அதனால் இந்த புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக எங்களுக்கு இதை கொஞ்சம் செஞ்சு தருமாறி தாழ்மையாக கேட்டுக்கொள். வவுனியாவில் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வவுனியா நகரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்ததுடன் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக டெங்கு நோய் தாக்கமும் வவுனியாவில் அதிகரித்து வருகின்றது. இதனையடுத்து வவுனியா நகரம் மற்றும் நகரை அண்டிய பகுதிகளில் உள்ள வீடுகள், வர்த்தக நிலையங்கள், கல்வி நிலையங்கள் என்பவற்றில் வவுனியா போலீசார் இந்த திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது டயர்கள், சிரட்டைகள், வெற்று போத்தல்கள் பல இடங்களில் காணப்பட்டதுடன் அவற்றில் நீர்த்தங்கி நுளம்பு குடம்பிகளும் இனம் காணப்பட்டன. அவ்வாறு இனம் காணப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள், வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருவதால் வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் தமது அயல் பகுதிகளை நுளம்புகள் பெருகாத வண்ணம் சுத்தமாக வைத்திருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பொம்மைவெளியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டது. ஈழம் நிசான் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் உதவி வழங்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் குறித்த நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 2000 ரூபாய் பெறுமதியான 200க்கும் மேற்பட்ட பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
நுவரெலியா கொட்டியக்கல பகுதியில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நுவரெலியா பொகவந்தலாவ கொட்டியக்கல பகுதியில் 160 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அக்குரண டி லைவ் மற்றும் அறம் செய்வோம் அபிவிருத்தி மன்றத்தின் ஏற்பாட்டில் கொட்டியக்கல மத்திய பிரிவு தோட்டத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பொகவந்தலாவ கொட்டியக்கல கீழ்பிரிவு, மத்திய பிரிவு, மேல் பிரிவு டிஆர்பி பகுதியில் உள்ள தோட்ட பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அக்குரண டி லைவ் நிறுவன தலைவர் ஹாசிம் டின் மற்றும் அறம் செய்வோம் நட்பணி மன்றத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் சார்ல்ஸ் மற்றும் நட்பணி மன்றத்தின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சதோச ஊடாக விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சதோச ஊடாக விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை நாளை முதல் 2 லட்சமாக அதிகரிக்கப்படும் என வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் உள்ள தேங்காய்கள் சதோச ஊடாக விற்பனை செய்யப்படுவதாகவும், கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் சதோச நிறுவனத்திடமிருந்து தேங்காய்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தேங்காய் விலை ஏற்றத்தால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தேங்காய் விலை திடீரென உயர்வடைந்துள்ளமையினால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை தற்போது 200 முதல் 230 ரூபாய் வரை விற்கப்படுவதுடன் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் விற்பனைக்கு பிரபலமான கொடிக்காமம் மற்றும் சாவகச்சேரி சந்தை வியாபாரிகளிடம் தேங்காயின் திடீர் விலை அதிகரிப்பு தொடர்பில் கேட்டபோது அவர்கள் இவ்வாறு விளக்கம் அளித்தனர். 2022-2023 ஆண்டளவில் போதிய மழை வீழ்ச்சி இல்லை. அந்த மழை வீழ்ச்சி இல்லாத வெப்பம் அதிகரிப்பால் இவர்களும் ஸ்ரீலங்காவில் தேங்காய் எப்படி ஒரு விழா வந்தது பொது மத்திய சந்தைக்கு உற்பத்தியாளரால் கொண்டு வரப்படுற வீதம் சரியான குறை. உற்பத்தியில் ஏற்பட்ட இந்த நோய் தாக்கம், அதாவது தேங்காய் மத்திய சந்தைக்கு வர தேங்காய் வரவு இதனால அந்த வரவு வீதம் குறை. காலகாலமாக இப்படியான விலை எப்பவுமே விற்க இல்லை. அண்மையில் பெய்த அந்த மழை ஒரு காரணம் விட அதை விட அதுக்கு ஒரு இந்த வெள்ளை ஒன்று வந்த நாட்டில் பரவி எல்லா இடங்கள்லையும் அது முதல் அப்படியே அதை சாடையாக குறைஞ்சிருக்குன்னு சனம் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான இது என்ன குறையுது, குடும்பம் உளுந்து விழுகுது கீழே. பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவகங்களை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு மற்றும் பானங்களை விற்பனை செய்யும் நிலையங்களை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக சுமார் 1750 பேர் கொண்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை டிசம்பர் 1 முதல் நாடளாவிய ரீதியில் 150க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மது உற்பத்தியாளர்களுக்காக 1 லிட்டர் மதுபான போத்தல்களை உற்பத்தி செய்வதற்கு மதுவரி திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. மது வருவாயை அதிகரிப்பது உட்பட பல காரணிகளின் அடிப்படையில் இலங்கையில் மது உற்பத்தியாளர்களுக்காக 1 லிட்டர் மதுபான போத்தல்களை உற்பத்தி செய்வதற்கு மதுவரி திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக இந்த ஆண்டு மதுபான உற்பத்தியாளர்களுக்கு 150 மில்லிமீட்டர், 375 மில்லி லிட்டர், 750 மில்லி லிட்டர் போன்றவற்றில் மதுபானம் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் உற்பத்தியாளர்கள் 250 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 700 மில்லி லிட்டர் மற்றும் 1000 மில்லி லிட்டரை கண்ணாடி போத்தல்களில் மதுபானங்களை அடைக்க அனுமதிக்கப்படுவதுடன் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம், கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம், பாவனையாளர் அதிகார சபை மற்றும் மதுபான உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவினரால் இந்த உற்பத்தியை தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுபான உற்பத்தியாளர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது சந்தையில் 1000 மில்லி என விற்பனை செய்யப்படும் தரமற்ற மது விற்பனையை குறைப்பதற்கு இதுவும் வாய்ப்பாக அமையும் என மதுவரி திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது.
பால்நிலை வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவளத்துறை விழிப்புணர்வு செயற்பாடு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மற்றும் தருமபுரம் போலீஸ் நிலையங்களில் பால்நிலை வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவளத்துறை விழிப்புணர்வு செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான பால்நிலை வன்முறையினை இல்லாது ஒழிக்கும் விழிப்புணர்வு செயற்திட்டத்தின் கீழ் இன்று குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உளவளத்துறை ஆலோசனைகளை வழங்கும் விதத்தில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலும் தருமபுரம் போலீஸ் நிலையத்திலும் குறித்த செயற்பாடு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலும் மதியம் 12 மணிக்கு தருமபுரம் போலீஸ் நிலையத்திலும் குறித்த செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நானா உதயனி, பெண்கள் சிறுவர் போலீஸ் பிரிவு உத்தியோகத்தர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஹம்பேகம்புவா பகுதியில் 18,000 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹம்பேகம்புவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கும் இடம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதனுடன் தொடர்புடைய 52 வயதுடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கரில் 3 அடி உயரத்துக்கு 18,000 கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஹம்பேகம்புவா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 8 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட 8 இந்திய மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர். வவுனியா சேமமடு படுகொலை சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா சேமமடு பகுதியில் நபர் ஒருவர் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சேமமடு இளமருதங்குளம் பகுதியில் கடந்த 1ஆம் தேதி இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவற்குளம் பகுதியை சேர்ந்த 46 வயதான செல்வநிரோஜன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை போலீசார் வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய தினமே கைது செய்திருந்தனர். இந்நிலையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்து வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 5 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். வவுனியா, ஒக்குலாங்குளம், கூமாங்குளம், வேலங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்களே சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ பகுதியில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொஸ்பத்த பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குஸ்பத்த கொட்டுக்கொட பகுதியை சேர்ந்த 37 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 506 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் யாழ போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வடமுனை ஊத்துசேனியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை காணவில்லை என வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வடமுனை ஊத்துச்சேனியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 55 வயதுடைய சிவசுப்பிரமணியம் குருநாதன் என்பவரை காணவில்லை என வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் குடும்பஸ்தரின் மனைவி இம்முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். கடந்த வியாழக்கிழமையன்று மட்டக்களப்பு திருப்பெருந்துறையில் உள்ள வாகனம் திருத்துமிடத்துக்கு தனது முச்சக்கர வண்டியை கொண்டு செல்வதாக கூறி சென்றவர் என்றும் அதன் பின் அவரது தொடர்பு கிடைக்கவில்லை என்றும் போலீசில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் கட்கோவலம்
வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்கோவலம் வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் பொது கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தனது தாயாரை நேற்று பிற்பகலில் இருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பி வேலியால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்துள்ளது. இந்நிலையில் அக்கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி வேலியால் மூடிய கிணற்றுக்குள் சடலம் காணப்பட்டுள்ளது. 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான வெமிலன் சிந்து என்ற பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் மொச்சக்கர வண்டி ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் நேற்றிரவு பயணித்துக் கொண்டிருந்த மொச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. மொச்சக்கர வண்டியின் பின்பகுதி சேதமடைந்துள்ளது. மொச்சக்கர வண்டி கொக்கட்டி சோலையில் உள்ள ஒருவருக்கு சொந்தமானது எனவும் அங்கிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கராத்தே சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட மட்ட கராத்தே போட்டி 2024ற்கான தெரிவு போட்டி இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. இலங்கை கராத்தே சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட மட்ட கராத்தே போட்டி 2024 தொடரில் 12 வயதுக்குட்பட்டோருக்கான தெரிவு போட்டி இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு கட்டிட தொகுதியின் உள்ளக அரங்கில் தெரிவு போட்டி நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தவிர்த்த ஏனைய மாவட்ட வீராங்கனைகளுக்கான தெரிவு போட்டி இன்று நடைபெற்றிருந்தது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.